தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள, எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருள, எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருள. உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பெந்தகோஸ்தே நாளில் தேவமாதா பேரிலும் அப்போஸ்தலர் பேரிலும் பரிசுத்த ஆவி இறங்கியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறைந்த
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தேவமாதா விண்ணகம் எடுத்துச் செல்லப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தே போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தேவமாதா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய்
இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதூதரான ஜீஷ்ட மிக்கேலே, தேவதூதர்களான ஜீஷ்ட கப்ரியலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான ஜீஷ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, சகல மோட்சவாசிகளே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் எங்கள் தோத்திரங்களுடனே ஒன்றாக கூட்டி அஜீஷ்ட தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாதகாணிக்கையாக வைத்து பிரார்த்தித்துக் கொள்ள மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரம், எங்களை தயவுபடி இரட்சியும். சுவாமி, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரம், எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரம், எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரம், எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. திரு மீட்பரை எங்களுக்கு அளித்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் கருணைக்குரிய கருவியாகிய அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து மலை கெபியில் தோன்றிய அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக சந்தடியை தவிர்க்க வேண்டும் என்று காண்பிக்க தன்னந்தனியான தலத்தில் காட்சி தந்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலக மகிமையை காண்பிக்க பூங்கதிர்கள் அணிந்த திருமேனியுடன் காட்சி தந்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான அழகிற்கு மிஞ்சின அழகு இல்லை என்று காண்பிக்க அழகே உருவாக காட்சி தந்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்ம தூய்மைக்கு மேலான தூய்மை இல்லை என்று காண்பிக்க தூய வெண்ணாடையை உடுத்தியவராய் தோன்றிய அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானோருக்கு அடுத்த புண்ணியம் தூய்மை என்று காண்பிக்க மேகமற்ற வானம் போன்ற நீல கச்சையை கட்டி கொண்டவராய் காட்சி தந்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் நாட வேண்டிய இலக்கு விண்ணகம் என்று காண்பிக்க வானத்தை அண்ணார்ந்து பார்த்தவராய் காட்சி தந்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 53 மணி ஜபத்தை அடிக்கடி சொல்லுதல் உத்தம பக்தி செயல் என்று காண்பிக்க ஜபமாலையை திருக்கையில் ஏந்தியவராய் காட்சி தந்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்லும் முள்ளும் நிறைந்த வனமாகிய இந்த உலகத்தில் நீரே எங்களுக்கு துணை என்று காண்பிக்க கற்பாறையில் படர்ந்த முள் ரோஜா செடியை காலாலே மிதிக்கிறவராய் காட்சி தந்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியும் ஏழ்மையும் உள்ளவர்கள் பேரில் அன்பாய் இருக்கிறீர் என்று காண்பிக்க ஓர் ஏழை பெண்ணுக்கு காட்சி தந்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை அன்பு செய்து நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு இயலாதது ஒன்றுமில்லை என்று காண்பிக்க பெர்னதத்தை கொண்டு ஒரு நீரூற்றை தோற்றுவித்த அமலோற்பவ அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய வல்லமையும் கருணையும் அளவிட்டு சொல்ல முடியாது என்று காண்பிக்க அந்த நீரூற்று தாராளமாய் சுரந்து வழிந்தோடவும் கணக்கற்ற நோயாளிகளுக்கு நலமளிக்கவும் செய்தருளிய அமலோற்பவ
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளை நன்னெறியில் திருப்புகின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமான்களை உறுதிப்படுத்துகின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு செவி புலனை தருகின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சப்பானிகளை நடக்கச் செய்கிற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளை குணப்படுத்துகின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருற்றோரை தேற்றுகின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா தேவைகளிலும் உதவியாய் இருக்கின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மென்மேலும் மன்றாடப்படுகின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்தென்னும் திருத்தலத்துக்கு கணக்கற்ற மக்களை ஈர்க்கின்ற லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் தாயாகிய திருச்சபைக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் லூர்து மலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தந்தைக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் லூர்து மலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல தண்டனைகளுக்குரியவர்களாகிய எங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் லூர்து மலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் உற்றார் பெற்றோர் பிள்ளைகள் நண்பர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் லூர்து மலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் லூர்து மலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து மக்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் லூர்து மலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே இயேசுவே எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி புனித லூர்து மலை அன்னையை எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, எங்களுடைய வலுவின்மையில் உம்முடைய உதவியையும் அடைக்கலத்தையும் தேடி வருகின்றோம். லூர்து நகரில் காட்சி தந்தவரும் உம்மால் எவ்வித மாசுமின்றி காக்க பெற்றவருமான இறை அன்னையாம் மரியாவுடைய வேண்டுதலால் நாங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்கள் அனைத்தினின்றும் நலம் பெற அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 11. உம்மை
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருச்சபையானது திருச்சபையின் இரு பெரும் தூண்களான தூய பேதுரு மற்றும் தூய பவுலின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. பேதுருவும் பவுலும் இருவேறு துருவங்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுவில் ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் தர முன் வந்தார்கள். பேதுரு படிக்காதவர், இயேசுவை மும்முறை மறுதளித்தவர். இருந்தாலும் இயேசு அவரை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தினார். புனித பவுல் திருச்சபையை துன்புறுத்தியவர். இருப்பினும் இயேசு அவரை புறவினத்தாருக்கு திருத்தூதராக ஏற்படுத்தினார். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட அன்பும் நம்பிக்கையும் தான். நாமும் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். இவர்களைப் போலவே இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ வரம் வேண்டி பக்தியுடன் நமது அற்புத கபியின் அரசி தூய லூர்து அன்னை வழியாக இறைவனிடம் உருக்கமாக வேண்டுவோம். அன்புக்கவர்களே, நாம் திருப்பலியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நல்ல செயல் செய்ய போகிறோம். சின்ன பிள்ளைகள் அந்த பக்கம் வாங்க, 1லேருந்து 12 அந்த பக்கம் வாங்க. பெரியவங்களாம் அப்படி ஃப்ரெண்டில் வாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க. பெரியவங்களும் அப்படியே நகர்ந்து முன்னாடி வாங்க. எல்லாம் 1 12 எல்லாம் இந்த பக்கம் வந்துடுங்க. பெரியவங்க எல்லாம் அப்படி வந்துடுங்க. சேர் தூக்கிட்டு வாங்க, முன்னாடி வாங்க. அப்படியே சேரை தூக்கிட்டு முன்னாடி வந்துடுங்க. எல்லாம் அப்படி மெதுவாக வாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். எல்லாம் கை தட்டி ஒரு பாராட்டு கொடுப்போம். வந்தவங்களுக்கு வர்றவங்களுக்கு சூப்பர், வெரி குட். இந்த திருப்பலியானது ஜிஏ செபஸ்தியான் சித்ரா குடும்ப நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தனிஸ்லா ஜெசிந்தா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் குழந்தைகளின் படிப்பிற்காகவும் புது வீடு கிடைத்ததற்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இணைந்திருக்கிற அன்னமரியான் அந்தோணியம்மாள் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே முன்னுரையிலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டப்பட்டது போல 2 பேர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடையாளமாகத்தான் இந்த இரத்தம், இந்த சிவப்பு நிற அங்கியை, இந்த திரு உடையை குருவானவர் அணிந்திருக்கிறார். ஆகவே இது மறைசாட்சியாக வாழ்ந்ததனுடைய நினைவாக விசுவாசத்தை கட்டியெழுப்பியிருக்கிறார்கள், உயிரை கொடுத்து கட்டியெழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே நாமும் விசுவாசமிக்கவர்களாக கிறிஸ்தன் மீது பற்று கொண்டவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சாட்சிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய விசுவாசம் என்பது எப்படி இருக்கிறது? விசுவாசம் அதன் அடிப்படையில் நமக்கு வாழ்வு கிடைக்கிறது. அந்த விசுவாசம் எனக்கான விசுவாசம் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு துணிந்தார்கள். ஆகவே நாம் பல நேரங்களில் எனக்கான விசுவாசத்திலே, நம்முடைய தனிப்பட்ட விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறோம். அவர்கள் அதையும் தாண்டி கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தினார்கள், தங்களையே கொடுத்தார்கள். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்ப்போம். இறைவனுக்கு நெருக்கமான பிள்ளைகளாக வாழ்வோம். கடவுள் நம்மை எப்போதும் விரும்புகிறார். எஸ்ஐ இறைவாக்கினர் 62வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் உன்னில் மகிழ்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். எல்லாருமே ஆண்டவர் என்னில் மகிழ்கிறார் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர், அதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. கடவுள் என்னில் மகிழ்கிறார், என்னை குறித்து சந்தோஷப்படுகிறார். அவர் மிக அருமையான விதத்தில் நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். எஸ்ஐயா 62:5க்கு மேலே வாசிக்கிற போது, 5க்கு மேலேனா எத்தனை வரும்? 4, 3. அதை வாசிக்கிற போது ஆண்டவருடைய கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், அவருடைய கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருடைய கையில் மிக அருமையான விதத்தில் அழகிய மணிமுடியாக இருக்கிறோம். ஆகவே அதை குறித்து கடவுள் சந்தோஷப்படுகிறார். ஆகவே நாமும் சந்தோஷப்பட்டவர்களாக, கடவுள் என்னை குறித்து சந்தோஷப்படுகிறார் என்ற சந்தோஷப்பட்டவர்களாக மகிழ்ச்சியோடு இந்த பெருவிழா திருப்பலி ஆரம்பிப்போம். பெருவிழா திருப்பலியிலே நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன. அதையெல்லாம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானமுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலைவணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிருக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, திருத்தூர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையைச் சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது, ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 25.
என்னை காக்கும் ஆண்டவரே, என்னாலும் புகழிசைப்பேன். என் உயிருள்ளவரே, தேவனை துதித்திடுவே. என்னை காக்கும் ஆண்டவர்க்கு என்னாலும் புகழிசைப்பேன். என் உயிருள்ளவரே, தேவனை துதித்திடுவே. இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாக்கியம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 8, மீண்டும் 17, 18. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கு என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்பாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 19 முடிய. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13 முதல் 19 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடர் நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கின் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள
என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில் அதன் மேல் வெற்றி கொள்ள விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, புனிதர்கள் பேதுரு பவுலுடைய பெருவிழாவை நாம் இந்த இரவு நேரத்தில் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி நாம் திருவிழா நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த மறைவுரையிலே விவிலிய மேற்கோள்கள் ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நான் போட்டியாக வைக்கலாம் என்று நினைக்கிறேன். விவிலிய மேற்கோள்கள் நான் இன்றைக்கு நானே சொல்லி நானே அது எங்கே இருக்கு என்பது சொல்லிவிடுவேன். ஆனால் வீட்டிற்கு போய் நீங்கள் எத்தனை விவிலிய பகுதிகள் நான் சொன்னேன், அந்த பகுதிகள் என்ன என்பதையும், எடுத்துக்காட்டாக யோவான் செய்தி 14:14 நீங்கள் என் பெயரால் நான் எதை கேட்டாலும் செய்வேன் என்றால் நான் சொல்லிவிடுவேன். யோவான் 14:14 நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். அப்படி நான் சொல்லி மறைவு வைப்பேன். நீங்கள் வீட்டிற்கு போய் யோவான் 14:14 என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று எழுதி தர வேண்டும். இன்றைக்கு நைட்டுக்குள்ளாக 11 மணிக்குள்ளாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்பினால் போதும். நாளைக்கு உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிலே உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஆகவே நீங்கள் இப்போதும் நன்றாக கவனிக்கலாம், வீட்டிற்கு போயும் கவனிக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணப்படும். ஆகவே இரவு நீங்கள் சென்ற பிறகு நேரம் இருக்கிறது. ஆக இப்போது கவனித்தால் வகுப்பிலே ஆசிரியர் நடத்துகிற போது மாணவன் கவனித்தால் 95% பதிந்துவிடும். இது ஒரு 5% வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆகவே இங்கு கவனிப்பது உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். ஆகவே முதல் பார்க்கிற போது பேதுரு பவுலுடைய திருவிழாவிலே அவர்களுக்கு இருந்த மனநிலை, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவராலே என்ற ஒரு மனநிலை இருந்தது. அது எபிரேயர் 17:28 சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவரை சார்ந்துதான் வாழ்கிறோம், நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் எல்லாமே அவராலே. அதைவிட மேலாக இருப்பது, நாங்கள் இந்த நிலையில் இருப்பது எல்லாமே கடவுளுடைய அருளால் தான். 1 கொரிந்தியர் 15:10 நாங்கள் இந்த நிலையில் இருப்பது எல்லாமே கடவுளுடைய அருளால் தான் என்று அவர்கள் நிறைவாக நினைத்திருந்தார்கள். இந்த 2 புனிதருடைய வாழ்வில் நாம் பார்க்கிற போது நாங்கள் இன்றைக்கு இருப்பது கடவுளுடைய அருள் தான், நேற்று இருந்தது கடவுளுடைய அருள் தான், நாளைக்கு நாங்கள் இருப்பதுமே கடவுளுடைய அருளால் தான் என்று அவர்கள் மிக சிறப்பாக நினைத்திருந்தார்கள். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை திருப்பாடல்கள் 144 நமக்கு அழகாக சொல்கிறது. அவர்கள் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர்கள். மனிதனுடைய வாழ்க்கை என்பது மறையும் நிழலுக்கு நிகரானவை என்று சொல்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? சிறு மூச்சுக்கு ஒப்பானது, மறையும் நிழலுக்கு நிகரானவை. ஆகவே எங்கள் வாழ்விலே எல்லாமே கிறிஸ்துவின் மையம் என்பதை பற்றி அவர்கள் நினைவாக நினைத்திருந்தார்கள். அந்த நிறைவையை அவர்கள் கொண்டாடினார்கள். ஆகவே எல்லா செயலும் நினைத்தார்கள், பெரிய காரியங்கள் செய்தார்கள். பெரிய காரியங்கள் செய்கிற போது அவர் நினைத்தது என்ன? ரோமியர் 9:16 மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ அல்ல, மாறாக கடவுள் இரக்கம் காட்டுவதிலே எல்லாம் நடக்கிறது. ஆகவே அதை அவர்கள் எல்லா நேரத்திலுமே இந்த புனிதர்கள் பேதுரு பவுல் தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நாங்கள் இருப்பது இயங்குவது எல்லாமே கடவுள் அருளால். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் காலை முதல் இரவு கண்களை மூடுவரை நினைத்தது. இந்த நிலையில் இருப்பது கடந்து வந்த பாதையாக இருக்கலாம், இனி நான் நடக்க போக பாதையாக இருக்கலாம், எல்லாமே கடவுளுடைய அருளால் என்று அவர் நினைத்தார்கள். அப்படி நினைத்ததன் காரணமாக என்ன செய்கிறார்கள்? கடவுளை எல்லா காலத்திலும் போற்றி புகழ்கிறார்கள். திருப்பாடல் 146 2வது திருப்பாடல் சொல்கிறது, நான் உயிரோடு உள்ளளவும் என் கடவுளை புகழ்ந்திடுவேன், என் வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இருப்பது இயங்குவது எல்லாம் அவரால் தெரிந்துவிட்டது. ஆகவே தெரிந்த பிறகு இந்த புனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போ என் உயிர் உள்ள அளவும், இந்த உயிர் யாருக்காக? கடவுளுக்காக. அவரை புகழ்வது, அவரை பாடுவது, அவரை
பறைசாற்றுவது என்று அவர்கள் மிக சிறப்பான விதத்தில் உணர்ந்திருந்தார்கள். ஆகவே அந்த அருள் கிடைத்ததன் காரணமாக அந்த அருளுக்கு காரணமானவர் யார்? கடவுள். அந்த கடவுளை எப்போதும் போற்றி புகழ்வோம் என்று நினைத்தார்கள். அதன் அடிப்படையிலே கடவுள் எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அந்த உயிர் எதற்காக? அவரை சார்ந்திருப்பதற்காக, அந்த மனநிலை கொண்டிருப்பதற்காக. பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்கிறார். அப்போ அந்த கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அந்த மனநிலையை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து மயமாக மாற வேண்டும், கிறிஸ்துவாக மாற வேண்டும். அதை கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறார், வாழ்பவன் நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். ஆகவே முதல்ல என்ன உணர்கிறார்கள்? நாங்கள் இருப்பது கடவுளால். இரண்டாவது உணர்கிறார்கள், ஆகவே அந்த கடவுளை போற்றி புகழ வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவின் மனநிலை வர வேண்டும். ஆகவே அவரை போற்றி புகழ்வதோடு விட்டுவிடக்கூடாது. போற்றி புகழ்கிற கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். ஆகவே கடவுள் வழிபாட்டு கிறிஸ்தவர்களாக இருக்க பங்கெடுக்க அழைக்கவில்லை. ஏதோ வழிபாட்டுக்கு வருவது, ஜெபமாலை ஜெபிப்பது, பூசைக்கு வருவது, ஆன்மீக காரியங்களை செய்வது, இதோடு விசுவாசம் முடிந்துவிடக்கூடாது. மாறாக அவர் மனநிலை மாற வேண்டும். அந்த மனநிலையை தாண்டி கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கிறிஸ்துவாக மாறுகிறார்கள். அதன் பிறகு கிறிஸ்துவாக மாறிய பிறகு கூட சில சிக்கல் வரும். அதை பவுல் சொல்கிறார், கலாத்தியர் 2:21 சொல்கிறார், கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன். வெரி பவர்ஃபுல். பாருங்கள், கடவுள் அருள் கொடுத்திருக்கிறார், ஆற்றல் கொடுத்திருக்கிறார். அந்த அருளும் ஆற்றலும் வீணாக விடமாட்டேன். கடவுளின் அருளை பயனற்று போக விடமாட்டேன். இப்போ நாம் ஒரு தவறு செய்ய போகிறோம், ஒரு பாவத்தில் விழப்போகிறோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை, கடவுளின் அருளை பயனற்று போக விட மாட்டேன். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் பகையாக, வெறுப்பாக, எரிச்சலாக தங்களுடைய ஆற்றலை வீணடித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாக, மன்னிப்பாக, பாசமாக, நேசமாக அதை வெளிப்படுத்தினார். ஆகவே கடவுளின் அருள் அங்கே பயனற்று போகவில்லை. அந்த அருளை அவர் சேமித்து வைத்தார், மீண்டும் மீண்டும் சேகரித்தார். ஆகவே பவுல், பேதுரு இவள் வாழ்க்கையிலே கடவுளின் அருள், அந்த அருளை நாங்கள் வீணாக பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு பெரிய காரியங்களை செய்தார்கள். பெரிய காரியங்களை செய்த பிறகு அவள் சொன்னது என்ன? பிலிப்பியர் 4:13 எனக்கு வலுவூட்டு துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு வலுவூட்டு அந்த ஆண்டவரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த ஆண்டவரின் துணை கொண்டு எல்லாவற்றையுமே அவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் கையில் வைத்திருப்பது மிகப்பெரிய வல்லமிக்க கடவுள். அதன் பிறகு பணியாக பார்க்கிற போது 2 தீமோத்தேயு 4:2 இறை வார்த்தை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தை அறிவிப்பதில் கவனமாக இரு. முக்கியமான பணி. அவர் தொடக்கத்தில் பார்க்கிற போது கடவுளுடைய அருளாக இருக்கிறோம், ஆக அவரை போற்றி புகழ வேண்டும், அவருடைய மனநிலை கொண்டிருக்க வேண்டும், அவராக மாற வேண்டும். அதற்காக கடவுளுடைய அருளை வீணாக பயன்படுத்தக்கூடாது. அதன் பிறகு அவர் கொடுத்திருக்கிற பணி என்ன? நற்செய்தியை அறிவிப்பது. அது எப்படிப்பட்டது? வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும். பவுல் பாருங்கள், ஆற்ற ஓரத்திலே சில பெண்கள் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஓடி போகிறார். அங்கே ஓடிப்போய் இயேசு கிறிஸ்து அறிவிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லி அங்கே அறிவிக்கிறார். அங்கே ஒரு பெண் மனம் மாறுகிறார். ஆகவே இறைவார்த்தை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கவனமாயிரு. 2 தீமோத்தேயு 4:2. அதன் பிறகு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்கிறார், இந்த நற்செய்தி அறிவிக்க சொன்னார். இந்த நற்செய்தியை அறிவிக்க சொன்ன பவுல் சொல்கிறார், இந்த நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்கிறார். இந்த நற்செய்தியை எப்படியாவது அறிவிச்சோன்னோ, யார் ஒருத்தர் நற்செய்தி அறிவிக்கலையோ அப்போ கேடு. 1 கொரிந்தியர் 9:16. அதன் பிறகு அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். நற்செய்தி அறிவிக்கிற தன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9:27 பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்கிறார். ஆக நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்க வந்தால் உடல் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆக அதற்காக என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்கிறார். ஆகவே இந்த தலையாய பணி, நற்செய்தி அறிவிப்பதற்காக நான் பேறுகால வேதனை உறுகிறேன் என்பதையும் அவர் சொல்லாமல் இல்லை.
பல இடங்களுக்கு பயணிக்கிறார், பாதைகள் பல பார்க்கிறார். ஆனால் அப்படி பார்க்கும் போதெல்லாம் பலவிதமான வேதனைகள். ஆனால் அவற்றின் மத்தியிலுமே அவர் சிறப்பான விதத்தில் பணி செய்கிறார். இப்படி பணி செய்கிற போது கிடைக்கிற பணி, அதற்கான பரிசு என்ன? எஸ்ஐயா இறைவாக்கினர் 49 அதிகாரம் 4 வசனத்திலே என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்கிறார். அதையும் தாண்டி இன்னும் அதிகமான விதத்தில் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்திலே நீங்கள் கடவுளுக்காக உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து இன்னும் அதிகமாக எப்போதும் ஆர்வமாக உழையுங்கள் என்கிறார். ஆகவே கடவுளுக்காக உழைப்பது ஒருபோது வீண் போகாது என்பதை அறிந்து இன்னும் அதிகமாக எப்போதும், இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுறாதீங்க, நாளைக்கு செஞ்சுட்டு நாளை மறுநாள் விட்டுறாதீங்க, போன மாதம் செஞ்சுட்டு இந்த மாதம் விட்டுறாதீங்க. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். கடவுளுக்காக செய்வது எப்போதுமே ஒருபோதும் வீண் போகாது. அந்த பணி எப்படி செய்ய வேண்டும்? கடவுளுக்காக செய்கின்ற பணியை தேவைப்படுகிற இடத்திலே தாழ்ச்சியோடு பணிவோடு செய்ய வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு சொல்லாமல் இல்லை. ஆக இப்படி பணி செய்கிற போது, அதிகமான பணி செய்கிற போது நமக்குள்ளே என்ன மனநிலை வர வேண்டும்? லூக்கா நற்செய்தி 17 அதிகாரம் 10 வசனத்திலே நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம், நாங்கள் ஒன்றும் பெருசாக எதையும் செய்யலை, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எதுவும் உதவாதவர்கள், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்ற மனநிலை வர வேண்டும் இருக்கிறார். ஆகவே பல பணிகளை கிறிஸ்துவுக்காக செய்தார். அங்குமிங்கும் ஓடினார், நற்செய்தியை மூலை முடுக்கெல்லாம் அறிவித்தார், இயேசு என்று தெரிந்தார். அப்படி தெரிந்தவர் பலவிதமான சாதனைகளை குவித்தார். இயேசுவை பற்றி அறிவித்ததிலே பவுலுடைய பங்கு பெருசு. ஆகவே இயேசுவின் சீடராக இருந்ததில்லை. ஆனால் இயேசுவை பார்த்த பிறகு அவரை ருசித்த பிறகு திருப்பாடல் 34:8 சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அவை சுவைத்து பார்த்த பிறகு கிடைத்த அனுபவத்தின் காரணமாக அவரை விடாமல் துரத்தினார். அதன் பிறகு அவருடைய சீடராக மாறினார். அதன் பிறகு அவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 11:1 நான் இயேசு கிறிஸ்துவை போல நடப்பது போல நீங்களும் என்னை போல் நடங்கள் என்கிறார். இப்போது அவர் சொல்வது இயேசுவை பார்க்க வேண்டாம், நானே இயேசுவாக மாறிவிட்டேன், ஆகவே நான் நடப்பது போல் நீங்கள் நடங்கள் என்று சொல்லி பவுல் அவ்வாறு ஆணித்தரமாக தன்னுடைய தியாக வாழ்வு, தன்னுடைய அர்ப்பண வாழ்வை பற்றி அவர் எடுத்துரைக்கிறார். ஆகவே பல்வேறு விதமான பணிகள், அந்த பணியிலே பல்வேறு விதமான இடர்பாடுகள். ஆனால் அந்த பணியினுடைய வெற்றியின் முடிவில், பணியின் உச்சக்கட்ட மகிழ்ச்சியின் முடிவில் அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்பது. லூக்கா நற்செய்தி 17:10. ஆக அன்புக்குள்ளே இவ்வளவு சிறப்பான விதத்திலே பவுலும் பேதும் நமக்கு மிகப்பெரிய விதத்தில் உதாரணமாக இருக்கிறார்கள். இவர்களைப் போல மாறுவது என்பது கடினமானதல்ல. அந்த ஆசையும் அந்த ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக சாத்தியமாக மாறுகிறது. நாம் இந்த இரவில் அந்த வெறி கொள்வோம், ஆன்மீக வெறி கொள்வோம், இயேசுவின் மீது பற்றுக்கொள்வதற்கான வெறி கொள்வோம், இயேசுவோடு இருப்பதற்கான வெறி கொள்வோம். ஆகவே வெறி கொண்டவர்கள், இயேசு எங்கள் தலைவன் என்று அறிவித்தவர்கள் அந்த தலைவனுக்காக மடிந்தார்கள், அந்த தலைவனுக்காக உயிரை கொடுத்தார்கள், அந்த தலைவனுக்காக இரத்தத்தை சிந்தினார்கள். ஆகவே நம் தலைவர் இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர், விறுவிறுப்பானவர், வித்தியாசமான சித்தாந்தங்களெல்லாம் அவர் கொண்டவர். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தெய்வம், நல்ல தலைவரை நாம் தலைவராக கொண்டிருக்கிறோம். அவரை பின்பற்றுவோம். எப்படி உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, அவருக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். அதன் வழியாக நம்முடைய தெய்வீக வாழ்வு மற்றவருக்கு பாடமாக அமையட்டும். ஆமேன். எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்திலே எடுத்து வைப்போம். வேண்டியது கரம் ஏந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் வேண்டி வரம் வேண்டினோ உங்கள் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் வேண்டி வரம் வேண்டினோ உங்கள் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பு தந்தையே, எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரையும் நல்லதொரு உடல் உள்ள ஆன்ம நலனையும் நற்செய்தி
பணி செய்ய தேவையான அருளையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் வேண்டி வரம் வேண்டினோ உங்கள் அருள் தாரும் ஆண்டவரே. நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டையும் அதனை ஆளும் தலைவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும் அரசு அமைக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் வேண்டி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் அனைவரும் அன்னையின் ஆசீர் பெற்று அன்பு, அமைதி, ஒற்றுமையில் நிலைத்து மகிழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் வேண்டி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நலம் தரும் இறைவா, உடல் நோயால் துன்புறும் அனைவருக்கும் நோய் நீங்கி புதுவாழ்வு பெற்று வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் வேண்டி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வாழ்வளிக்கும் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் தொழில் முயற்சியை ஆசீர்வதித்து வாழ்வின் வெற்றி பெற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் வேண்டி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக கடவுள் நோக்கி கரங்குவிப்போம். இந்த இரவு நேரம் ஆண்டோடு நாம் பேசுகிற நேரம். காலையில் பரபரப்பாக இருந்தோம், அங்குமெங்கும் தெரிந்தோம், ஆண்டோடு பேசவில்லை, அவரை பார்க்கவில்லை, அவரை சந்திக்கவில்லை, அவரோடு நின்று நிதானமாக பேசவில்லை. நிற்போம், பேசுவோம். இது விசேஷமான நேரம், உங்களுக்கான தனிப்பட்ட ஆசீர்வாத நேரம். ஆண்டவரோடு பேசுங்கள், ஏக்கங்களை சொல்லுங்கள், வருத்தங்களை சொல்லுங்கள், பாரங்களை அறிக்கையிடுங்கள், நம்பிக்கை சொல்லுங்கள். இயேசுவே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும். என் நோயை நீங்குக, என் வருத்தம் நீங்குக, என் கவலை போகுக, என் பாரத்தால் நான் படுகிற வேதனை அறிவீர், எனக்கு நீக்கி தாரும், எனக்கு விடுதலை தாரும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் இப்போது உங்களை ஆசீர்வதிக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காகவே அவர் இப்போது இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார். மகளே, உன்னை குறித்து நான் மகிழ்கிறேன் என்கிறார், உன்னை குறித்து நான் சந்தோஷமடைகிறேன் என்கிறார். என் அன்பார்ந்த மகள் நீ, என் அன்பார்ந்த மகன் நீ, உன்னை குறித்து நான் பூரிப்படைகிறேன் என்கிறார். ஆண்டவரின் பூரிப்பை நாம் அனுபவிப்போம். இயேசு நமக்கு உண்டு, கடவுள் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்மையே ஆறுதல் படுத்துவோம், ஆற்றல் படுத்துவோம், அமைதிப்படுத்துவோம். பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்துல பிரசன்னமாயிருக்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமான அன்பு, எவ்வளவு ஆழமான அன்பு, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு எங்களோடு இருப்பீராக. நாங்கள் குடும்பங்களில் சந்தோஷமாக சேர்ந்து உண்டு, சேர்ந்து ஜெபித்து, சேர்ந்து எங்களுக்கான உறவுகளை நாங்கள் உருவாக்கி நல்ல முறையில் நாங்கள் உறங்கி நாளை பொழுதை சிறப்பாக கொண்டாட எங்களுக்கு ஆசீர் தருவீராக. நாளை பொழுது ஆசீர்வாதமாக அமையும் எங்களுக்கு நீ உதவி செய்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 44. ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை
என்னை கொடுத்தே. வசந்தமும் தேடின அளவில்லா பாவமும் செய்தேன். உயிரை பலியெனை தந்தவரின் உனக்கு நான் எதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் எதை அளித்தேன். ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, திருத்தூருளான பேதுரு பவுல் என்னும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை உமது திருப்பிடத்திற்கு கொண்டு வருகின்றோம். மீட்படைய எங்களுக்கு உள்ள தகுதியை குறித்து அச்சமுறு நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சி உருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்தூளான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினூரை கொண்டு தொடக்க திருவை ஏற்படுத்தினார். பவுல் நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கியவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானுதுரனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ள
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகும்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அறிந்தபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தல். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலையுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியன்னை, எங்கள் அற்புத கபியின் அரசி தூய லூர்தன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனிதர்கள் பேதுரு, பவுல், எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தோர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 48. தனக்கு உறவின்
இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைந்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயை புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீர்தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் பற்றுறுதியையும் இறை அச்சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள்வீராக. ஆமேன். அன்பின் இறைவா, இதுவரை எங்களுக்கு வழங்கி வரும் நலன்களும் அருள் நிறைந்த ஆரோக்கிய நல வாழ்விற்காகவும் இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்மை புரியும் இறைவா, எமது சிறப்பு பாதுகாவலி புனித லூர்து அன்னையின் கெபியில் ஒவ்வொரு மாதமும் திருப்பலியை சிறப்பிக்க வாய்ப்பளித்ததற்காகவும் இன்று தூய பேதுரு மற்றும் தூய பவுலின் திருவிழாவை சிறப்பிக்க வாய்ப்பளித்த இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வாழ்வளிக்கும் இறைவா, எமது ஆலய வளர்ச்சிக்கு தேவையான அருள் உதவி, பொருளுதவி, உடல் உழைப்பின் மூலம் உதவும் நல் உள்ளங்களை தந்த இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்புக்குள்ளே ஜூன் மாதத்தினுடைய கடை சனிக்கிழமை நம்முடைய அற்புத கவியின் அரசி தூய லூர்தன்னையை நாம் மகிமைப்படுத்துகிற நாள். இந்த கவி மிக சிறப்பாக உருவாத வரலாறெல்லாம் நாம் நினைக்கிற போது புல்லரிக்கிறது. மிக சிறப்பான விதத்தில் இந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே அன்னை காட்சி கொடுத்து இந்த இடத்தை அவர் அழகாக்கியிருக்கிறார், ஆசீர்வாதமாக்கியிருக்கிறார். அங்கு செல்கிற மக்களுக்கும் தன்னுடைய தரிசனம் நிறைவாக கிடைக்கும் என்பதற்காகவே இந்த இடத்தில் ஒரு புது பொலிவை அவர் வழியாக அவரே செய்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த இடத்திலே திருப்பலி கடைசி சனிக்கிழமை நிறைவேற்றலை பெருமை கொடுக்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த இடத்தை மிக சிறப்பான விதத்திலே வைக்கிறோம். குறிப்பாக இடங்கள் கட்டுவது பெரிதல்ல, ஆலயங்கள் கட்டுவது பெரிதல்ல, அதை சிறப்பாக பராமரிப்பு என்பது முக்கியமானது. ஆகவே எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. இந்த இடத்தை பராமரிப்பது, சுத்தமாக வைத்திருப்பது, இதில் எதுவும் மாசுபடாமல் இருப்பது, எந்த கெடுதல் வராமல் இருப்பது, இவற்றையெல்லாம் செய்ய வேண்டியது கடமை. அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு நாட்களும் சிறப்பாக இதை பராமரிக்க வேண்டும். ஒருவேளை மெழுகுத்திரி இருக்கலாம், ஒரு கரை படிந்திருக்கலாம், அது ஒரு பரிகார செயலாக நாம் செய்யலாம். பாவத்திற்கான பரிகார செய்யலாம். ஒரு தவறு செய்கிறோம், அதை போக்குகிற பரிகார செயலாக கூட நாம் செய்யலாம். இந்த இடம் எவ்வாறு கட்டப்பட்டதோ அதே போல் இருக்க வேண்டும். என்னால் இந்த இடத்திற்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. ஆகவே அதை கவனமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நிகழ்ந்திருந்தால் என்னுடைய கடமை, என்னுடைய செயல் என்பதையும் எல்லோரும் செய்யலாம். ஆகவே எல்லா நேரத்திலுமே சுத்தமாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு இறைமக்கள் நம் ஒவ்வொருடைய சிறப்பு கவனமும் முக்கியமானது. அதை செய்யவும், ஒருவேளை தேவைப்படுகிற உதவியை நீங்கள் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழிபாடு அனைத்தும் மிக சிறப்பான விதத்தில் அமைவதற்காக அருட்சபையுடைய
அருமையான உதவிகள் அவர்கள் அழகாக அலங்கரித்தது. அவர்களோடு ஒத்துழைத்த நல்ல உள்ளங்கள். அதன் பிறகு நமக்கு கிடைத்திருக்கிற வழிபாட்டு குழு செயலர் ரொம்ப நான் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அவரே சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் செய்து விடுவார். இன்றைக்கான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அதன் பிறகு இந்த ஒளி அமைப்பு ரின்சன் பால் அவர் தலைமையில் அவர்தான் செய்தார். நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். இந்த பொருட்கள் எடுத்து கொடுப்பதில் இருந்தேன். இன்னும் ஒரு சில நாட்களிலே நான் இப்போது ரின்சன் சவுண்ட் சர்வீஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் இன்னும் கொஞ்ச நாட்களில் அவரிடம் கற்றுக்கொண்டு ஃப்ரான்சிஸ் சவுண்ட் சர்வீஸ் அதை வைக்கலாம் என்ற ஒரு பிளானில் இருக்கிறேன். ஆகவே அழகாக சிறப்பாக எல்லாவற்றையும் லைட்டு கட்டியது மைக் எடுத்து வச்சு எல்லாமே அழகாக செஞ்சிருவான். அதன் பிறகு இன்றைக்கு கேமராமேன் அவர் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுவார் என்றால் போய் பார்த்து எழுத வேண்டியிருக்கு. எல்லாவற்றையும் எழுத வேண்டியிருக்கு. அதுவும் தேவைப்படுவார். அதையும் நம்முடைய பிள்ளைகள் அழகாக செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை கைத்தட்டி சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாசது முன்னுரைகள் மன்றாட்டுக்கு எல்லாம் இருக்கலாம். எல்லா வித நிகழ்வுகளுமே நாம் ஒரு சிலராக இருந்தாலும் ஒரு சிலர் அடிக்கடி வந்து வாசிப்பீர்கள், ஒரு சிலர் அவ்வப்போது உங்களிடத்தில் கேட்க போது வாசிப்பீர்கள். அப்படி எந்த தடைமின்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவுமே பெரியது. நாம் ஒரு சில பங்குகளில் பார்க்கிறோம். முக்கியமான நாட்கள் வாசிக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்திலும் வாசிக்கிறார்கள். இந்த இப்படிப்பட்ட சிறப்பு நாட்கள் வருகிற போது வாசிப்பதற்கு ஆட்கள் இருப்பதில்லை. நாம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் அழகாக சிறப்பாக எடுத்து வாசிக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த இடத்தில் வாசிக்க கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், அது பெரிய பாக்கியம். அதை உணர்ந்திருக்கிற பல பங்குகளில் வாசிப்பதற்கு ஆட்கள் போட்டி போடுகிறார்கள். நம்ம சின்னதாக இடத்துல இருக்கும்போது சிலத்தில் ஆட்கள் கிடைப்பதில்லை. புள்ள இல்லாத வீட்டில் கிழமை துளி குச்சாலும் வாங்க பார்த்தீங்க. அப்போது ஏற்கனவே ஆள் குறைவாக இருக்கும்போது அது வரல. போட்டி இருக்கிற இடத்துல இன்னும் போட்டி இருக்கும் போதுறீங்க, இல்லைன்னா இருக்காது. ஆனால் மற்ற இடங்களை விட நாம் சிறப்பாக அருமையாக இதையெல்லாம் செய்கிறீர்கள். அதையெல்லாம் அழகாக வாசிக்கிறீர்கள். எல்லாம் முன்னுரை பின்னுரை மன்றாட்டு நன்றி மன்றாட்டு எல்லாமே இளங்குளம் மக்களுக்கு அத்துப்படி அழகாக உங்களுக்கு தெரியும். ஆக எந்த பங்கு போனாலும் இப்படி வாசிக்க வேண்டும் என்பது எல்லா மக்களுக்கும் அழகாக தெரியும். அந்த பயிற்சியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஆகவே அதற்காக உங்களை பாராட்டுகிறேன். எல்லா விதத்திலும் சிறப்பாக நாம் சென்று கொண்டிருப்ப நல்லது. அதை சிறப்பாக செய்ய உங்களை வாழ்த்துகிறேன். கைத்தட்டி நம்மை நாம் பாராட்டிக் கொள்வோம். வாழ்த்துக்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்துதர் கற்பித்தவற்றில் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாக உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 73. பாடி
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே, என்றும் எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.